தமிழர் கழக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் தொல்லைகளை பற்றி பேச போகிறோம். கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை பகுதியில் 25 வயசு பெண்ணுக்கு தாவேக்காவோட ஒன்றிய அமைப்பாளர் ஒருத்தவங்க பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கரூரில் இருக்கக்கூடிய குளித்தலை மாவட்டத்தில் மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கு போய்கிட்டு இருக்க 25 வயசு பொண்ணுகிட்ட தாவேக்காவோட ஒன்றிய அமைப்பாளர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இது இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது 3 மாதமாகவே நடந்துட்டுருக்கு. 3 மாதமாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த இப்போ ஏன் அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ரீசண்டாக அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க தோழியோட பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது தாவேக்காவோட ஒன்றிய அமைப்பாளரான ரமேஷ் அவர்கள் பைக்கில் அவங்கள பின்தொடர்ந்து அவங்களுக்கு அதிகமான பாலியல் தொல்லை கொடுத்ததுனால அவங்க பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அங்க சுற்றி இருந்த பொதுமக்களும் அந்த பொண்ணோட உறவினர்களும் ரமேஷ் அவர்களை பயங்கரமா தாக்கி அவங்களை அடிச்சு அவங்களை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. இது மட்டும் தான் நடக்குதா தமிழகத்துல அப்படின்னா, சேலத்துல 50க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி அவங்கக்கிட்ட பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. ஜூன் மாதத்திலே 2 விதமான பாலியல் தொல்லை நடந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற பகுதியில வேலை தேடி வந்த 33 வயசு கிட்ட தாவேக்கா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 11 வயசு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இப்படி அரசு பொறுப்புகளில் இருக்கவங்களே மக்களிடத்துல பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மனோரமா ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வீட்டு பைப்பில் எல்லாம் வெறும் பாயாசம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா தமிழகத்தில் பாலியல் தொல்லைகள் இனி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அரசியலுக்கு வராங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ ஒரு குழந்தையில இருந்து பெரியவங்கள் வரைக்கும் இவ்வளோ பாலியல் தொல்லைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை தொடர்ந்து எதுவுமே பேச கிடையாது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இன்னும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. சிங்கப்பெண் அதிரடி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் அதன் பிறகுதான் இப்போ குளித்தலையில இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சிங்கப்பெண் அதிரடி என்ன தூங்குகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய கட்சியில எதிர்கட்சியில இருக்கவங்க மற்ற கட்சியில இருக்கவங்க எல்லாருமே விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு விஷயம் நடக்கும்போது தாவேக்கா தலைவரான முதலமைச்சர் விஜய் அவர்கள் மக்களிடத்துல இதை பத்தி ஏதாவது ஓரிரு வார்த்தைகளாகவாவது பேச வேண்டும். ஆனா இது வரைக்கும் ஒரு வார்த்தைகள் கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசல. அவங்க மேல போக்சோ சட்டம் போடட்டா இருக்கட்டும், இல்ல மற்ற சட்டங்கள் இன்னும் ஒரு சில பேருக்குலாம் சட்டங்கள் போடல, ஒரு சிலருக்கு போக்சோ சட்டம் போட்டிருக்காங்க. ஆனா இதை பத்தி ஒரு தடவை கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசப்படவே இல்லை. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல நடக்குதா, பாலியல் தொல்லை மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, நிறைய விஷயம் சட்ட ஒழுங்கு தரமா நிறைய விஷயங்கள் தாவேக்கா நிர்வாகிகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் தாவேக்கா நிர்வாகிகள் மேல வந்துகிட்டே இருக்கு. இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது மக்கள் அனைவரும் விஜய் அவர்கள், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களை நம்பிதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்படி அதுக்கான ஒரு தீர்வை கூட, அதை பத்தி ஒரு எழுத்து கூட இது வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசப்படவே இல்லை. ரமேஷ் அவர்கள் மட்டும் கிடையாது, தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அரசு பொறுப்புல இருக்கக்கூடிய அரசு மக்களுக்கு சேவைகள் பண்ணக்கூடிய இவர்களே இந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது ஏன் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு சட்ட ஒழுங்கு ஆக்ஷன் இது வரைக்கும் அவங்க மேல விஜய் அவர்கள் எடுக்கப்படவே இல்லை. இப்படி அவங்க கட்சியில இருக்கவங்களே தப்பு பண்ணும்போது மற்ற மக்கள்கள் எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தும் வகையில இவ்வளவு மோசமான செயல்கள் எல்லாம் தாவேக்கா நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் ஆட்சிக்கு இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கேன், நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களா இருக்கட்டும், அவங்க நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல மக்களா இருக்கட்டும், ஒரு ஆட்சியில மாற்றம் ஏற்பட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி பேசியவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன் யாருமே இதை வாயை திறந்து பேசவே இல்லை? அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது தமிழகத்துல இருக்கா இல்லையா? இது வரைக்கும் இருக்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே தெரியல. ஸோ எல்லா மக்களும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்காக ஓட்டு போட்டு அவங்கள முதலமைச்சர் பதவியில அவங்களை உட்கார வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்யல. இதை தொடர்ந்து
இதை தொடர்ந்து நிறைய போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இளைஞர்கள் வந்து அதுக்கு நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்பு எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மக்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எதிர்கட்சி மற்ற கட்சி எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதை பத்தி பேசல. இப்ப கரூர்ல ரீசெண்டா வந்து நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல கூட முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வந்து நான் ஒரு விஷயத்தை பத்தி சிஎம் விஜய் வந்து பேசவே மாட்டாரு, இந்த விஷயத்தை பத்தி நான் அவங்க கிட்ட பேசினா மட்டும்தான் இந்த விஷயத்த வந்து நான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கேன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. ஆனா வந்து ஒரு விஷயத்த நீங்க நடைமுறைப்படுத்துறவங்க, ஒரு விஷயத்தை பத்தி மேலிடத்துல பேசுறவங்க அந்த விஷயத்த மக்களிடத்துல வந்து தெளிவாக இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, இந்த விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து அவர் பேசும்போது தான் மக்களாக இருக்கட்டும், எதிர்கட்சியினரா இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சியரா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அப்பதான் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து இப்படி தமிழ்நாட்டுல போய்கிட்டு இருக்கு, இதை பத்தி வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படும். ஆனா இப்படி எதுவுமே பேசாம நான் மேலிடத்துல இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் வைக்கிற கருத்து வந்து ஒரு மாதிரி நம்பகத்தன்மை அற்ற மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரீசன் அப்டேட்ஸ்க்கெல்லாம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. Until then, bye from Nisha Selvam.